வணக்கம், நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுறேன். இந்த பதிவை பதிவு செய்யறேன். இப்ப இன்றைய தினம் தலைப்பு என்ன கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க. அடுத்த மாதம் 23ஆம் தேதி 23rd ஏப்ரல் எலெக்ஷன் அறிவிச்சாச்சு. அதுக்கு முன்னாடியே ஃபார்மாலிட்டிஸ் பூரா முடிச்சிருவாங்க. 23ஆம் தேதி நமக்கான ஓட்டுரிமையை பயன்படுத்தும் பிரயோகிக்கும் அற்புதமான நாள். இந்த நாள் நல்லா இருக்கா? இந்த நாள் நல்ல இதுவா இருக்கா? நல்ல திதிகள் கொண்ட நாளா இருக்கா? நல்ல யோகம் கொண்ட நாளா இருக்கா? கரணம் கொண்ட நாளா இருக்கா அப்படின்னு பார்த்தால் நல்ல யோகம் கொண்ட நாள் தான். கரசை கரணம், கரணம் கரைசை, யோகம் சூல யோகம் வருது. காலையில வரைக்கும் வேற யோகம், அடுத்து 9 மணிக்கு மேல சூல யோகம் வந்துருது. மற்றபடி திதி எல்லாம் நல்லா இருக்கு. சப்தமி திதி தான் வருது. வேற அஷ்டமி, நவமி, சதுர்தசி இந்த மாதிரி திதிகள் எல்லாம் வரல. இந்த நாள் பாத்தீங்கன்னா முதல்ல என்ட்ரி இந்த நாள் நல்லா இருக்கா? அந்த டேட் படி பார்த்தாலும் சரி, நியூமராலஜி படி பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா புதனாதித்யம் கொண்ட நாள். புதனை பர்த் நம்பராகவும் டோட்டல்ல விதியன் சூரியனையும் கொண்டு புதனாதித்ய யோகம் கொண்ட நாளாக மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதுவே எல்லாமே சூப்பர். அப்படியே டிக் பண்ணிட்டே வரலாம். நாள் நல்ல நாளா, நல்ல நாள். புதனாதித்யம் கொண்ட நாளா இருக்கே, இது சிறப்பா இருக்குமா? நிச்சயமா. அரசாங்கத்திற்கு தானே தேர்ந்தெடுக்க போறோம். சோ புதன் ஆதித்ய யோகம் கொண்ட நாள். அப்ப நல்ல ஒரு அரசு அமைய போகுது அப்படின்றத அது காட்டுது. இப்ப மக்கள் அன்றைய தினம் வாக்களிப்பதற்கு 7:30 மணிக்கெல்லாம் போய் நின்றுடுவாங்க கியூல. இந்த ட்ரிப்பு அதற்கான ஆர்வத்தை, அதுக்கான ஒரு ஒரு வசீகரத்தை இந்த தேர்தல் கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் சூக்ஷம். அது என்னங்க, அந்த தேர்தல் நடக்கக்கூடிய அந்த இதுக்கே கூட்டம் அப்படி வருமா? இப்ப மாநாடு போடுறாங்க, நல்ல கூட்டம் வருது. ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாமல் நடந்து அந்த மாநாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் நல்லபடியா பிரிஞ்சு அந்த முடிச்சுட்டு அவங்க என்னென்ன சௌரியப்படுதோ, அபிப்பிராயப்படுறாங்களோ அதெல்லாம் அடைச்சிட்டு ஊருக்கு போய் சேர்றாங்க நல்லபடியா. இந்த மாதிரியும் மாநாடு நடக்குது. துரதிருஷ்டவசமா சில மாநாடுகள் சிக்கலாவும் போயிடுது, சிக்கலாவும் நடக்குது. அதனால அந்த குறிப்பிட்ட கூட்டம், அந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு அந்த நிகழ்வுக்கும் நல்ல பிரார்த்தனை இருக்கணும். தன்னை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தான் நல்லபடியாக மக்களை ஈர்த்து, அது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்குது. எலெக்ஷன் நடக்க போற இந்த பவர் ஒவ்வொரு இடத்துல, ஒவ்வொரு ஊர்ல, ஒவ்வொரு இடத்துல போய் நின்று இருக்குது. மக்களை தன்பால் ஈர்த்து நீங்க எல்லாம் புறப்பட்டு நின்று இதுல ஓட்டளிங்க அப்படின்றாங்க. அதுக்கான ஆயத்த பணிகள் எல்லாம் ஏற்பாடு செய்து எல்லாம் பண்ணிடுவாங்க. இந்த 1 மாத காலமா இந்த இதெல்லாம் அறிவிச்சிட்டு காரணத்தினால இந்த 1 மாத காலத்திலேயே பாத்தீங்கன்னா இப்ப 1 மாதம் சுற்ற நாள் வருது, 6 நாள் வருது. நான் ஏற்கனவே என்னுடைய முதல் காணொலியில கூட சொல்லியிருந்தேன், போன காணொலியில கூட சொல்லியிருந்தேன். அதுக்கு தாண்டி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது மாதிரி தாண்டி தான் வருது. முன்னாடி அறிவிக்கல. இந்த 14ஆம் தேதிக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்கன்னு சொன்னா போதிய நாள் இல்லைன்ற ஒரு நல்ல அவகாசம் இல்லைன்னா 1 மாதம் எடுத்துக்கொள்வார்கள். 1 மாதத்துக்கு மேலேயே ஒரு 5-6 நாட்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப 23ஆம் தேதி ஏப்ரல் 2026. இப்ப அந்த நாள்ல பாத்தீங்கன்னா அந்த நாள் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு முதல் தரமா உள்ள நுழையும் போது என்ன யோகம், என்ன கரணம், இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் ஓட்டளிப்பு துவங்கும் அந்த நேரம், இந்த ஜாதகத்துக்கு, அந்த ஓட்டளிக்க வந்த நிகழ்வுக்கு உள்ள ஜாதகத்துக்கு என்ன அமைப்பு இருக்கு? ரிஷப லக்னத்தில் அமைந்திருக்கிறது.
ரிஷப லக்னத்துல ரோகிணியினுடைய நட்சத்திர சாரத்துல அமைந்திருக்கிறது. அந்த அமைந்திருக்கிற அந்த லக்னாதிபதி அமைந்த புள்ளி அந்த சந்திரன் தன்னுடைய இடத்திற்கு 2ஆம் இடத்துல இருக்கு. வாக்கு செலுத்தக்கூடிய இடம் பாகிஸ்தானாதிபதி அங்க யாரோட சேர்ந்து இருக்கிறார்? அட்டமாதிபதியோடையும் லாபாதிபதியோடையும் சேர்ந்து 2ஆம் இடத்துல குருவும் சந்திரனும். அப்ப இந்த வாக்களிக்கக்கூடிய அந்த இடத்திற்கு 2ஆம் பாவத்திற்கு வாக்கு அளிக்கக்கூடிய அந்த இடத்திற்கு குருவும் சந்திரனும் சேர்ந்து விட்ட காரணத்தினால மக்கள் சரியா போவாங்களா? போவாங்க. அடுத்தபடி இந்த லக்னத்துல யார் இருக்கா? இந்த லக்னாதிபதி என்ன பண்றார்? லக்னாதிபதி சுபிட்சமாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி மறைந்தாலோ நீச்சம் பெற்றாலோ இல்ல அட்டமஸ்தானத்தில் மறைந்தாலோ இந்த தேர்தல் சுபிட்சமாக இருக்காது. லக்னாதிபதி ஆட்சி பெற்ற நிலையிலே மிகச் சிறப்பாக அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பெற்ற நிலையிலே மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறார். அடுத்தபடி பாத்தீங்கன்னா இந்த மக்கள் இவங்க ஒரு இடத்தை விட்டுதான் புறப்பட்டு அங்க போகணும். இவங்க போய்தான் ஓட்டளிக்கக்கூடிய நிலை. அந்த 3ஆம் பாவம் நல்லபடியா இருக்கா? இருக்கு. தன்னுடைய பாவத்திற்கு 12ஆம் பாவத்தில் இருந்தால் கூட அது குருவோட சேர்ந்து 2 பேரும் ஒரே நட்சத்திரத்தில் தான் இருக்காங்க. குருவுடைய நட்சத்திர சாரத்திலே தான் இருக்காங்க. அப்ப குருச்சந்திர யோகத்தை பெறுகிறது. மக்கள் ரொம்ப தொலைதூரம் இல்லாமல் குறைவான தூரங்களுக்கு பிரயாணம் செய்து தன்னுடைய ஓட்டளிப்பு கடமையை நிறைவேற்றிக் கொள்வார்களா என்றால் நிறைவேற்றிக் கொள்வார்கள். இந்த 4ஆம் பாவம் என்ன பண்ணுது? 4ஆம் பாவம்ன்றது முக்கியமான இடம். அதுவும் இந்த ஓட்டு நடக்கக்கூடிய இதை பிரதிபலிக்கக்கூடிய இதுதான். தன்னுடைய பாவத்திற்கு 9ஆம் பாவத்தில் இருந்தாலும் லக்ன பாவத்திற்கு அது 12இல் மறைந்திருக்கிறது. மறைந்து உச்சம் பெற்றிருக்கிற நிலை அது அமர்ந்திருக்கிற நட்சத்திர சாரமான கேது இந்த 4ஆம் பாவத்தில் இருக்கு. தன்னுடைய நட்சத்திரத்தை வாங்கி கொண்டு தான் அமர்ந்த அந்த நட்சத்திர சூரியன் அமர்ந்த நட்சத்திரத்துக்குரிய கேது பகவான் 4ஆம் பாவத்திலே அமர்ந்து தன்னுடைய பாவத்திற்கு பாக்கியசாரத்தில் அமர்ந்து விட்ட காரணத்தினால் அந்த மறைந்த தோஷம் என்பது நீங்கிவிடுகிறது. சூரிய பகவான் அமர்ந்த நட்சத்திர பாவம் தன்னுடைய 4ஆம் பாவத்தில் தன்னுடைய ராசியிலேயே லக்னத்திற்கு 4ஆம் பாவத்திலே தன்னுடைய நட்சத்திர சாரத்திலே அமர்ந்திருக்கிற காரணத்தினால தன்னுடைய இடத்துல அமர்ந்திருக்கிற காரணத்தினால அத ஒன்னும் இதுவா பண்ணல, நெகட்டிவா அமையல. அடுத்தது 5ஆம் பாவம். 2, 5 பாவம். 5ஆம் பாவம் என்பது மக்கள் மகிழ்ச்சியோடு செல்கிறார்களா? நிச்சயமாக செல்கிறார்கள். எல்லாருக்கும் வரவேண்டியெல்லாம் சேர்ந்திருக்குமே. அவங்களுக்கு போய் சேர வேண்டியதெல்லாம் அவங்கள்ட்ட போய் சேர்ந்திருக்குமா? சேர்ந்திருக்கும். அப்ப அவங்க குழந்தை குட்டிகளை தூக்கி கொண்டு குழந்தையெல்லாம் தூக்கிட்டு ஓடுவாங்க ஓட்டு போடுறதுக்கு. 5ஆம் பாவம் தன்னுடைய பாவத்திற்கு 7ஆம் பாவத்திலே நீச்சம் பெற்றாலும் அங்கு சிறப்பான முறையிலே 11ஆம் பாவத்தில் லக்னத்திற்கு 11ஆம் பாவத்திலே மிகச் சிறப்பாக அமர்ந்திருக்கிறார். 5ஆம் பாவம் நீச்சம் பெற்றாலும் 5ஆம் பாவ அதிபதி நீச்சம் பெற்றாலும் தன்னுடைய பாவத்திற்கு 7ஆம் பாவத்திலே மிகச் சிறப்பாக அமர்ந்திருக்கிறார். 6ஆம் பாவ அதிபதி சுக்கிரன் தான். அவருக்கு தோஷம் இல்லை. லக்னாதிபதியே தன்னுடைய இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிற காரணத்தினால் 6ஆம் பாவத்துக்குள்ள தோஷம் இல்லை. 7, 12 செவ்வாய். 7 என்பது மக்கள். மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தன்னுடைய பாவத்திற்கு 7ஆம் பாவத்திற்கு 5ஆம் பாவத்திலே மகிழ்ச்சியாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். லக்னத்திற்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால தன்னுடைய பாவத்திற்கு 5ஆம் பாவத்திலே என்ற காரணத்தினாலே மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் ஓட்டளிக்க செல்லும் பொழுது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். மக்கள் ஹாப்பியா இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்தது அட்டம பாவாதிபதி லாபாதிபதி. அட்டமாதிபதி 2ஆம் இடத்துக்கு போறார். எதிர்பாராத பணப்புழக்கம் என்பது நடந்து கொண்டிருக்கும் மக்கள் மத்தியில். அவங்க எதிர்பார்க்காமே சிலது கிடைக்கும். அவங்க எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். அட்டமாதிபதி 2ஆம் இடத்துக்கு போனால் எதிர்பாராத வருமானம் யாருக்கு? மக்களுக்கு. 9, 10 தர்ம கர்மாதிபதி ஆகிய சனி பகவான். 9 பாக்கியாதிபதி, 10 அவர்தான். அவர் வீண் போக கூடாது.
9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் வீண் போயிட்டா ஒன்னும் பிரயோஜனமே இல்லை. அவர் எப்படி இருக்காரு? சூப்பரா 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அட்டகாசமா உட்கார்ந்துருக்காரு 11ஆம் இடத்துல. அப்ப லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல. தர்ம கர்மாதிபதி லாபஸ்தானத்தை அடைந்து மிக பிரகாசமாக நிற்கிறார். சனி என்றாலே மக்கள் தான், ரொம்ப அடித்தள மக்கள் அர்த்தம். தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி. அப்ப அடித்தள மக்கள் ரொம்ப ஹாப்பியா போய் நின்று அந்த ஓட்டளிக்கும் தன்மையை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். அப்படி அந்த 10ஆம் பாவத்துல என்ன இருக்கு? 9ஆம் பாவத்துல ஒருத்தர் இல்ல, 10ஆம் பாவத்துல யார் இருக்கான்னு கேட்டா ராகு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர ஸ்தானத்திலே இருக்கார். அவர் கொடியவராக இருந்தாலும் அவர் 10ஆம் பாவமாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிற காரணத்தினாலே இந்த எலெக்ஷன் டயத்துல ராகு பகவான் தன்னுடைய கெடு குணத்தை காட்ட மாட்டார், உறுதியாக காட்ட மாட்டார். ராகு பகவான் தன்னுடைய கெடு குணத்தை உறுதியாக காட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை. 11ஆம் அதிபதி தன்னுடைய பாவத்திற்கு 4ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார், மிகச்சிறப்பு. 11ஆம் இடத்திலே சனி, செவ்வாய், புதன், ரொம்ப சூப்பரா. எனவே எலெக்ஷன் இப்ப அறிவிச்ச தேதியாகப்பட்டது மிகச் சிறப்பாக இருக்கிறது, மிக அருமையாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே சிங்கிள் டே போலிங் தான். 2 பிரிவா பிரிச்சு இப்ப மேற்கு வங்கம் எல்லாம் இப்ப சேர்ந்து நடக்கக்கூடிய மற்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா 2 பிரிவா 2 நாட்கள்ல தேர்தல் நடக்கிறது வெவ்வேறு விதமா. அதனால ஓட் போலிங்ல பர்சன்டேஜ் டிஃபர் ஆகலாம். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லதொரு நாளில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரே நாள்ல ஒரே நேரத்துல உடச்சு முடிச்சிடுறோம். நல்ல நாளே முடிச்சிடுறோம். நல்ல திதி சப்தமி திதி தான், ஒன்னும் கெட்ட திதி கிடையாது. பாக்கி எல்லா யோகங்கள் போக்குவரத்து லக்னாதிபதி எல்லாமே சிறப்பா இருக்கு. அப்ப இந்த எலெக்ஷன் டயத்தை, இந்த எலெக்ஷன் ஓட்டு போடும் அந்த திறனை நாம் தவற விடாமல், நழுவ விடாமல், அலட்சியமாக இல்லாமல் இது ரொம்ப சிரத்தையோட இருந்து இப்பயே நீங்க ஹெல்த் வைஸ்ல இருந்து எல்லாமே ப்ரிப்பேர்டா இருந்து அன்றைய தினத்தை மறந்துடாம எல்லாரும் போய் எப்படி வசதியா எப்படி போகணுமோ, உங்களுக்கு என்ன வசதி இருக்கோ அந்த வசதியில நீங்க போய் அந்த பூத்துக்கு சென்று உங்கள் கடமையை மனத்தெளிவுடன் யாருக்கு ஓட்டளிக்கணுமோ அவங்களுக்கு மனத்தெளிவோட ஓட்டளிங்க. 2வது, இந்த ஓட்டளிக்கக்கூடிய அந்த இதுன்றது தமிழ்நாட்டுக்குள்ள கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் கணக்கிட்டோம் என்றால் 7:30 ஆபீசர்ஸ் வந்துருவாங்க. அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி பெட்டியெல்லாம் ரெடி பண்ணி 8 மணிலேருந்து 8:15 ஃபர்ஸ்ட் போலிங் ஆயிடும். 8:20 ஆயிடும். 8லேருந்து 8:20 ஏதோ ஒரு இடத்தில், எதர் இன் கன்னியாகுமரி, ஆர் இன் திருச்சி, ஆர் இன் கோயம்புத்தூர், ஆர் இன் சென்னை, எங்கேயோ ஒரு இடத்துல 8 மணிலேருந்து 8:15, 8:17, 8:20 டெஃபினட்டா துவங்கிடுவாங்க. சோ அந்த லக்னம் என்ற அந்த நிலை தவறி போகவே இல்லை. இதுல என்ன சூப்பர்னா, கொஞ்சம் தள்ளி போய் நின்று ஒரு 8:30 மணிக்கு மேலதான் போலிங் ஆரம்பிச்சது, 8க்கு கரெக்டா ஆரம்பிக்கல, 8:30க்கு மேல 8:40 இன்னும் வர்க்கோத்தம லக்னம் பெறக்கூடிய நிலையும் லக்னாதிபதி அடைகிறார். இப்ப அடையல, வேற நவாம்சத்துல வேற மாதிரி வராது, வந்தாலும் ஒன்னும் கெட்டு போகவில்லை. அதனால நடக்க போற எலெக்ஷன் தெளிவா நடக்கும், திருப்தியா நடக்கும். மக்கள் மனமகிழ்ச்சியுடன், ஆனந்தத்துடன், பொறுப்புணர்ச்சியோடு போய் ஓட்டு போடுவதற்கு செல்வார்கள். இதுல வெளியூர்ல இருக்கிறவங்க எங்களால போட முடியல அப்படிங்கிற சொன்னாங்கன்னா அது தவிர்க்க முடியாதது. தொலைதூரத்தில் இருந்து கொண்டு என்னுடைய ஓட்டு வேற எங்கேயோ இருக்கு, என்னால் போட முடியாது அப்படின்ற நிலைமை ஏற்பட்டால் அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருப்பதற்கு இப்ப வாய்ப்புகளும் கிடையாது. ஏன்னு கேட்டா இப்ப இந்த எஸ்ஐஆர் அவ்வளவு ஒரு திருத்தங்கள் கொடுத்து எல்லாருக்கும் ஃபார்ம் கொடுத்து கரெக்ட் பண்ணி வெளியூர் இருந்தா கூட ஓட்டை மாத்திக்கோன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அல்ல, யாருக்கும் ஓட்டு மிஸ்ஸிங் ஆயிருக்காது. ஓட்டு உண்மையிலேயே உங்களுக்கு ஓட்டு உரிமை இருந்து நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்களான்னா நிச்சயமா இருக்காது. அதனால தெளிவா பக்காவா இருக்கு உங்களுக்கு எல்லாமே ரெக்கார்ட்லாம். அதனால உங்க கடமையை உணர்ந்து நீங்க போய் ஓட்டளிக்கணும். இன்னைக்கு மன திருப்தியோடு போய் ஓட்டளிப்பீங்க. மன திருப்தியோடு, மன சிந்தனையோடு, ஒருமித்த கருத்தோடு உங்களுக்கு நல்ல கேண்டிடேட் உங்க இருக்கக்கூடிய இடத்துல கேண்டிடேட்டினுடைய வலுவை தெரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு ஓட்டளித்து நமக்கு ஒரு மெஜாரிட்டியான கவர்மெண்ட்டை கொண்டு வருவதற்கு உண்டான வாய்ப்புகளை மக்கள் ஏற்படுத்தி தரணும். மெஜாரிட்டி இருக்கும் பட்சத்துல தான் அரசாங்கத்தினால் எந்த ஒரு திட்டத்தையும் பயமின்றி, அச்சமின்றி, யார்கிட்டையும் போய் கெஞ்சாம நிக்காம தன்னிறைவு பெற்று
தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக இருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு இந்த பதிவை முதல்ல நான் தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். இந்த சம்பந்தமான அஸ்ட்ராலஜி குறிப்பு என் எம்பெருமான் நரசிம்ம பெருமானை வேண்டி ஒரு பொற்பாதம் தொட்டு வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.